மேடம், இப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆபீஸ்ல எல்லாரும் கூடியிருக்காங்க. என்ன விஷயத்துக்காக கூடியிருக்கீங்க? நேர்காணல் தான் இன்னைக்கு வந்து 5-6 தொகுதி நேர்காணல் இன்னைக்கு. ஆனா நேர்காணலுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். இப்ப இந்த நேர்காணல்ல நீங்க எந்த பர்டிகுலர் தொகுதிக்காக அங்க வந்திருக்கீங்க? திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம். அப்படிங்களா? இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல டிடி தினகரன் போன்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. இதை என்டிஏக்கு எந்த அளவுக்கு பலம்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய பலம். நம்ம சொல்றீங்க, அதாவது லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஓட்டும் பிஜேபி ஓட்டும் சேர்த்தாவே எங்கேயோ போகும் ஓட்டம். நம்ம வந்து அந்த அளவுக்கு ரீச்ல இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு பலம் தவிர எந்த விதத்தையும் பலவீனம் கிடையாது. இப்போ அதே மாதிரி வந்து நம்ம ராமதாஸ் ஐயா அவர்கள் வரல, அன்புமணி அவர்கள் மட்டும் தான் வந்திருக்காங்க. இது நமக்கு பாமக இந்த அளவுக்கு கூட்டணி நமக்கு பலமா இருக்குமா சில தொகுதிகள்ல? அது சீனியர்ஸ் சொல்லணும்னா அது நம்ம சொல்ல முடியாது. பட் அதாவது 2 பேர்ல யார் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஐயா வந்தாலும் சந்தோஷம். நாங்க 2 பேருமே ஒன்னாதான் பாக்குறோம். எங்களுக்கு தெரியலனா உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில கடந்த திமுக ஆட்சியில் நடந்த அவலங்களை குறிப்பிட முடியுமா? ஆனா திருவண்ணாமலை மட்டும் நான் சொல்லணும்னா ரோடு, டிரைனேஜ் ஃபெசிலிட்டி, ரோடு, பஸ் ஸ்டாண்ட் மாத்துறாங்க. பழைய பஸ் ஸ்டாண்டை விட இந்த பஸ் ஸ்டாண்ட் சின்னது. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்ல, சுத்தி ஷாப்ஸ் கிடையாது, நாங்க போக்குவரத்து கிடையாது. நாங்க ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஜங்ஷன் தாண்டி இருக்கோம். அவங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சென்னையில இருந்து வரவங்களுக்கு அது பாசிபிளா இருக்கலாம். பட் மற்ற ஸ்டேட்ல இருந்து வரவங்களுக்கு அது ரொம்ப சங்கட்டமான ஒரு இடம். சின்ன பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாண்டோட இது சின்னதுன்னும் போதே உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அது தாண்டி இந்த ரோடு போடுறேன்னு சொல்லி 4 வருஷமா நாங்க வந்து செத்துக்கிட்டு இருக்கோம். நான் திருவண்ணாமலை கோவில் போனோம்னா, அண்ணாமலையார் கோயில்ல வந்து இங்க யார வேணா கேட்டு பாருங்க, அண்ணாமலையார் கோயிலுக்கு போனோம்னா அது திமுக கட்சிக்காரங்க அவங்க முடிவு பண்றதா தான் இருக்கணும். நம்மளால ஃப்ரீயா போயிட்டு வர முடியாதுண்ணா. எல்லாமே அவங்களோட அராஜகம் தான் இருக்கு தவிர இங்க அடிப்படை இது கிடையாதுண்ணா. ஒரு சமீபத்துல திருவண்ணாமலையில ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டாங்க. அது கூட ஏரியில இருந்து மண்ணு வாரினதா சொன்னாங்க. ஏரி மண்ணு வருதான் அவர் வந்து பாலம் கட்டினவே அடிச்சுக்கிட்டு போயிடும். தர்மாக்கோல்ல பாலம் கட்டி அடிச்சுக்கிட்டு போயிடும். ஏரி மண்ணு வர்றது அவரோட கரப்ஷன்ஸ் நிறைய தானே இருக்கு. கரெக்ட் தானே ப்ரோ? இப்போ அதே மாதிரி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல அதிமுக எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல ஸ்ட்ராங்கான தலைவர், அது கூட்டணிக்கு போறவங்களோ இல்ல எதுல போறோம்னோ ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஸ்ட்ராங்கான தலைவர்னா திருவண்ணாமலை ஜெயிச்சிடலாம். மக்களோட மனசு தெளிவா இருக்கு, இந்த எலெக்ஷன்ல தெளிவா இருக்கு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுமிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு பெண்களா இருக்கீங்க, இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது உண்மை? 200% உண்மைண்ணா. நான் சொல்றேன் உண்மைண்ணா. அதாவது எல்லா இதுலயுமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஆனா இங்க பிரச்சனை மட்டுமே சாத்திய கொடுக்கல அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க? ஒரு சம்பவம் நடக்குது, அடுத்த சம்பவம் அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன சேஃப்டி ப்ரோட்டோகால் எடுக்கிறாங்க? எங்க திருவண்ணாமலை தான் உங்களுக்கே தெரியுமே. இன்ஃபேக்ட் போலீஸ் சைட்ல இருந்தே ஒரு இது நடந்தது, அசம்பாவிதம். திருவண்ணாமலையில காவலர் வந்து ஒரு தாயையும் மகளையும் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்க. அதுதான் டிஎம்கேயோட பவர்னா. டிஎம்கே அவங்க வந்து பண்ண விஷயம் வந்து அதுதான். சொந்த அவங்களோட இதுல பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான லீடர்ஸ் வந்து சரியில்லையா இல்ல என்ன நம்ம சொல்லணும்னு இல்ல, அவங்களுக்கு அந்த தைரியம் யார் கொடுத்தா? பெண்கள் மேல கை வைக்கிற தைரியம் அவங்களுக்கு யார் கொடுத்தா? அவங்களுக்கு அந்த பயம் இல்ல. இது எங்க ஐயா வந்தாருன்னா அந்த பயம் வர வைப்பாருன்னா. அம்மா இருந்தபோது ஒரு ராணுவ கட்டுப்பாடுல ஒரு கட்சி இருந்தது, அதே மாதிரி அதை விட பலமாவே இருக்கும். அது நாங்க நம்புறோம்னா. இப்ப கரெக்டா 2026 தேர்தல்ல அதிக அளவுல வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் பத்தி நான் தலையிடல, நீங்களாவே எங்களோட அறிவிப்புகள், அதாவது 2000 பெண்களுக்கான 2000 அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. 2000 இதுல அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த காசையை கரெக்டா கொடுத்தாங்க. நாங்க அப்படி கிடையாது. எங்களோட ஐயா வந்தோடனே கரெக்டான அது அதாவது இது வந்து அவங்க கொடுக்குற ஒரு ஜஸ்ட் ஒரு பெனிஃபிட்ஸ், தட்ஸ் இட். அடுத்தது அவங்க நமக்கு கொடுக்குற 25,000 மானியம், அது பெண்களுக்கு ரொம்ப தேவையான. அந்த வண்டி ரொம்ப தேவையா இருக்கும். காங்கிரீட் வீடோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, திடீர்னு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க, ஒருத்தவங்க தனியா போவாங்க, அதுக்கு அந்த வீடு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அவங்களுக்கு அவர் கொடுத்துட்டு இருக்க அறிவிப்பு. இதோட இதுல வெறும் 5 இதுக்கே அவங்க குழம்பிட்டாங்க. இன்னும் இருக்கு அறிவிப்புகள். அது வரும்போது அவங்க கொஞ்சம் தாக்கு பிடிக்க தயாராகணும்னா. திமுக ஆட்சியுடைய சட்ட ஒழுங்கு மட்டும் கரெக்டா பேசுறது, இறுதியாக மட்டும் சட்ட ஒழுங்கே இல்லைன்னா என்ன சட்ட ஒழுங்கு பேசுறது? அங்க என்ன இருக்கு? அவங்களோட வந்து அன்னாட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். அவங்க விலை ஏற்றத்தை நான் அது கம்மி பண்ணிடுறேன், இது கம்மி பண்ணிடுறேன். அவங்க கொடுக்குற அந்த அறிவிப்புகள் எல்லாமே பார்த்தா போலி அறிவிப்புகள். அவங்க கொடுத்ததுல பாதி இல்லை, கால்வாசி அவங்க முடிச்சிருந்தா கூட இவ்வளோ அதிருப்திகள் வராது. அவங்க கொடுக்குற கரப்ஷன்ஸ், அந்த கஞ்சா விஷயம் எடுத்துக்கோங்கண்ணே, போதை பொருள். ஐயோ அப்பா, இங்க திருவண்ணாமலை தாண்டம் ஆடுது, எல்லா ஊர்லயும் தாண்டம் ஆடுது. குழந்தைங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்கண்ணே. எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க, ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அது அடிப்படையில இருந்து எல்லாமே சரி பண்ணலாம். ஏன்னா நிறைய இருக்கு, மாற்றம் நிறைய இருக்கு. நமக்கு மோடிஜி இந்த
இந்த பக்கம் சப்போர்ட் பண்றாரு, ஐயா இந்த பக்கம் சப்போர்ட் பண்றாரு. எல்லாமே எல்லா கையும் சேர்ந்து இருக்கு. ஒரு பங்காளி எல்லாம் ஒண்ணா இருக்கீங்க. பங்காளினை விட எல்லா கையும் சேர்ந்து இருக்கு ஒருத்தரை எதிர்க்க. அந்த தினகரன் உள்ள வந்திருக்காருல்ல, அதை சொன்னேன். அவரு அவர் ஒரு மூத்த தலைவர், எல்லாருமே ஒண்ணா இருக்காங்க. சோ இதுக்கான மாற்றங்கள் வரும். வரப்போற ஒரு தலைவரும் தமிழ்நாட்டை மேன்மேலும் கொண்டு வரணும்னு ஒரு முயற்சியோட வந்துட்டு இருக்காங்க, எழுச்சியோட வந்துட்டு இருக்காங்க. நாங்க நேத்து போயிருந்தோம், நான் பாரத பிரதமர் அப்ப ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, சும்மா ஒரு 10 திருவிழா கூட்டம் ஒன்னா பார்த்த மாரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஆரவாரம், மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அட இந்த ஆட்சி வந்துடாதா, நம்ம எப்படியாவது நம்ம இந்த மனநிலைமையில இருந்து மாறுவோமா. இப்ப வரைக்கும் தண்ணிக்கெல்லாம் இன்னும் சென்னை, நான் திருவண்ணாமலையும் தண்ணி போகுதுன்னு சென்னையில ஓடுன போய் இப்ப எங்களுக்கு திருவண்ணாமலையும் தண்ணி போகுது, அங்கங்க தண்ணி போகுது. இதுக்கு ஒரு விடிவே இல்லை.